ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இந்த அழகான பூவெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். இந்த பூ நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றும் தனித்தனி பூ தான். இதில் 6 கலரில் இந்த பூ செஞ்சுருக்கிறேன். சில பூவில் இந்த இலையெல்லாம் வச்சுருக்கேன். இது இந்த இலை எஃபெக்ட் வர்றதுக்காக கொஞ்சம் க்ரீன் கலர் ஒயர் வெட்டி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூ செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டியூப் மாதிரி தேவை. இது மாதிரி ஒரு 3 அளவில் நான் வச்சுருக்கேன். இது மாதிரி நீளமாக இருந்தது தான் இப்படி நான் 3 அளவில் வெட்டி வச்சுருக்கேன். இது நம்ம தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற நூலுடைய அடிப்பாகத்தில் இருக்கிறது. அந்த நூல் தீர்ந்து போன பிறகு அடியில் இருக்கிற அந்த டியூப் இந்த அட்டையால் செஞ்சு இப்படி ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த டியூப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பிளேடாலேயே நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி கட் பண்ண ஒரு அளவு எடுத்துப்போம். எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு பூ கொஞ்சம் நீளமாகவோ குட்டையாகவோ வரும். ஸ்கேலில் 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயரை எடுத்து இந்த டியூப்பில் இப்படி விடுறோம். ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டையாகவும் இல்லாமல் வெளில வந்துடாத அளவுக்கு அப்படியே பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த ஒயருடைய வெளிப்பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இப்படி மடக்கி இந்த முனையை இப்படி உள்ளே விட்டு இப்படி இருக்கு. ஒயருடைய வழவழப்பான பகுதி உள்ளே போயிடணும். இது அடியில் இருக்கணும். இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி தான் மேலே தெரியணும். அது மாதிரி. இப்போ அடுத்த சுத்து இது மாதிரி ஃபுல்லாக அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். உள்ளே இந்த பேப்பர் ஒயிட்டாக தெரியாத அளவுக்கு அப்படியே நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இப்படியே செய்யணும். எப்படி இருந்துருக்கு பாருங்க. ரொம்ப நெருக்கமாக சுற்றணும்னாக்கா உள்ளே இருக்கிற ஒயிட் கலர் தெரியாது. இது ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கும். இது இந்த நாட் போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அப்படியே சுற்றுறது தான். இப்படியே ஒரு 2 ரவுண்டு வர்ற அளவுக்கு இந்த ஒயர் இருக்கும். அதிகமாக சுற்றினாலும் இந்த ஹோல்குள்ளே விட முடியாது. நிறைய ஒயர் சுற்றினாக்கா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சுற்றினோம்னாக்கா இந்த ஹோல்குள்ளே விட முடியாது. அதில் எவ்வளோ தூரம் நம்ம விட முடியுமோ, எவ்வளோ நிறைய மெல்லிசான ஒயராக இருந்தாக்கா அதிகமாக விடலாம். ரொம்ப திக்கான ஒயராக இருந்தாக்கா 4 அடி ஒயர் கூட தேவைப்படாது. இதில் எத்தனை சுற்றணுங்கிற கணக்கெலாம் கிடையாது. நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஒயிட்டாக தெரியாத அளவுக்கு நம்ம சுற்றினாலே நம்மளுக்கு அழகான ஷேப் கிடைக்கும். நான் ஒரு லைன் சுற்றிட்டு அடுத்த லைன் இப்படி ஆரம்பிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஒயிட்டாக தெரியுதோ அங்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை என்ன வச்சுருக்கோங்கிறது தெரியாமல் சுற்றினாலே அழகாக வந்துடும். இப்போ எவ்வளோ தூரம் உங்களால் சுற்ற முடியுதோ அதில் சுற்றிட்டு அப்படியே விட்டுடலாம். முடிச்சு போடுறது அல்லது ஃபினிஷ் பண்ணுறதுலாம் எந்த ஒர்க்குமே கிடையாது. அப்படியே உள்ளே இப்படியே சுற்றி இப்படி உள்ளே சொருகும் போது அப்படியே எந்தளவுக்கு சொருகிறோமோ அது பிறகு அப்படியே சுருகாமல் அப்படியே விட்டுற வேண்டியது தான்.
இதில் முடிச்சுலாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இது ரொம்ப நம்ம டைட்டாக வரிசா சுற்றிருக்கும் போது இது வெளில வராது. இப்படி நீளமாக வேறு இருக்கிறதுனால வெளில வராது. இதில் ஃபினிஷிங் ஒர்க்குங்கிறது எதுவுமே கிடையாது. இப்படியே விட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒரு லீஃப் இருந்ததுனாக்கா எடுத்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடியில் அப்படியே ஷார்ப்பாக வெட்டி விட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூ. இது வந்து என்னுடைய ஓன் ஐடியா கிடையாது. நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதுமாரி செஞ்சுருப்பீங்க. சில பேர் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் வீடியோவை, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.